மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கானது 8 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விசாரணை 8 வாரங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஒத்திவைத்து. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கின் விசாரணையை 8 வாரங்களுக்கு தள்ளி வைத்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 1996 முதல் 2001ஆம் ஆண்டுகளில் திமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் 1,36,00,000 ரூபாய் அளவிற்கு சொத்து குவித்ததாக 2002ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்த இந்த வழக்கு வேலூருக்கு மாற்றப்பட்டிருந்தது. பின்னர் இந்த வழக்கை விசாரித்த வேலூர் நீதிமன்றம் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசால் ஆட்சியை விடுதலை செய்து தீர்ப்பளித்தார்கள். இந்த தீர்ப்புக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்காக எடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்த போது அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான இந்த வழக்கை 8 வாரங்களுக்கு தள்ளி வைப்பதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.